சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஃபார்முலா ரேஸ் கார்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. கேவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம், கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்குது. பெரிய குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட், அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட அது இப்படி போகும், மேலே குதிரையில் தான் போகணும். அதில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பயமாக இருக்கும், குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும். குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க. கெவியில் கூட இப்படி இருந்தது பாதை, அது ஃபுல்லாக இப்படி இருக்கும், பாறையாக இருக்கும், நடப்பாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போது ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா, கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்க மருத்துவமனைக்கு போகணும். அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க. வீட்டில் அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும். அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கெவி கிராமத்திலிருந்து, வெள்ளக்கெவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அந்த ஊர்லேயே, இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் கார்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதையும் கவனிக்கும். வெறுமனே நம்ம அதுவும் தேவைதான், ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியன்றது தான் நம்ம பார்க்கணும்.